வாழும் வேதாந்தம் எங்கள் பூஜ்ய ஸ்ரீ பிரம்ம யோகானந்தர். கண்கண்ட தெய்வம் குரு என்பார்கள், அதற்கு உருவம் தந்தவர் நீங்கள். வாழும் வேதாந்தம் என்பார்கள், அதற்கு விளக்கம் தந்தவர் நீங்கள். யோகம் என்பது ஆசனம் அல்ல, வாழ்க்கை முறை என்று வாழ்ந்து காட்டிய யோகி. ஞானம் என்பது புத்தகத்தில் இல்லை, குருவின் வாழ்க்கையிலேயே இருக்கிறது என உணர்த்திய ஞானி. என் சிஷ்யர்கள் என்று நீங்கள் உச்சரிக்கும் அந்த நொடி உங்கள் முகத்தில் மலரும் ஆனந்தம் ஒரு தந்தையின் பெருமையையும் ஒரு தாயின் பாசத்தையும் ஒரு சேர எங்களுக்கு உணர்த்துகிறது. சிஷ்யர்களின் வெற்றியே உங்கள் வெற்றி, சிஷ்யர்களின் உயர்வே உங்கள் உயர்வு. எங்களை வடிவமைப்பதையே உங்கள் தவமாக மாற்றிய குருவே. பாரதம் என்ற வார்த்தை ஒழித்தாவே உங்கள் இதயம் துடிக்கிறது. பாரத மாதா ஆலயத்தை எழுப்பி தேசபக்தியை தெய்வ பக்தியாக மாற்றிய மகான் நீங்கள். வேகம் உங்கள் நடை, விவேகம் உங்கள் துணை. நேரத்தை வீணாக்காமல் ஒவ்வொரு நொடியையும் கர்மத்திற்கு அர்ப்பணித்த கர்ம யோகி. கற்பிப்பதே உங்கள் சுவாசம், கற்பவர்களே உங்கள் செல்வம். ஒரு மனிதன் மாறினால் ஒரு குடும்பம் மாறும், ஒரு குடும்பம் மாறினால் சமுதாயம் மாறும் என்று நீங்கள் நம்பிக்கையுடன் விதை விதைக்கும் விவசாயி நீங்கள். உங்கள் இதயத்தின் ஒரே ஆசை, அனைவரும் வேதாந்தத்திற்குள் வர வேண்டும். மதம் அல்ல, மனிதனை உயர்த்தும் வாழ்வியல் அது என்பதை உலகம் உணர வேண்டும் என்பதே உங்கள் கனவு. குருவின் திருவடிகள் ஒரு சிஷ்யின் இதய சமர்ப்பணம். என் சிறு வயதில் என் சிறு கரத்தை பற்றிய முதல் குரு நீங்கள். வாழ்க்கையின் அலைகளில் அறியாமலோ அவசரத்தாலோ உங்கள் கரத்தை விட்டு நான் விலகிச் சென்றேன். ஆனால் குருவே, நான் உங்களை மறந்த நேரத்திலும் நீங்கள் என்னை மறந்ததில்லை. மீண்டும் என் கரத்தை பற்றினீர்கள். இந்த முறை நான் உங்களை பிடிக்கவில்லை, நீங்கள் தான் என்னை பிடித்தீர்கள். குரு பற்றிய கரம் ஒருபோதும் நழுவாது, குருவின் அருள் ஒருபோதும் விலகாது. குருவின் நிழற்பட்ட இடம் கோவில், குருவின் மொழி பதிந்த மனம் விமோச்சனம். வேதாந்தம் புகுந்த இதயம் மோட்சத்தின் வாசலை அடையும். எங்களுக்கு வேதாந்தம் பாடமாக அல்ல, வாழ்க்கையாக கற்றுத்தந்தவர்கள் நீங்கள். குருவே, நிலவை போல் ஒளி தரும் இந்த குரு பௌர்ணமியில் உங்கள் அருள் எங்கள் மனங்களில் என்றும் பொழியட்டும். உங்கள் கரம் பிடித்து வேதாந்த பாதையில் நடத்த தகுதியை அருளட்டும். உங்கள் பாதம் எங்கள் புகலிடம், உங்கள் போதனை எங்கள் வாழ்க்கை, உங்கள் சிரிப்பு எங்கள் ஊக்கம், உங்கள் அருள் எங்கள் பலன். குரு பிரம்மா குரு விஷ்ணு என்ற வேதம் போற்றும் அந்த குரு தத்துவத்தை எங்கள் கண்முன்னே வாழ்ந்து காட்டும் பூஜ்ய ஸ்ரீ சுவாமி பிரம்ம யோகானந்தர் திருவடிகளுக்கு எங்கள் கோடி கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம். வேதாந்தமே வாழ்வு, பாரதமே உங்கள் பெருமை. என்றும் உங்கள் கரம் பற்றிய சிஷ்யாக உங்கள் அருளில் வாழ்வதே என் வாழ்வில் மிகப்பெரிய பாக்கியம். காண்பது அனைத்தும் கனவு, கனவில் விழித்து கொண்டால் கனவில் காண்பது மெய்யல்ல, அதுபோல் காணும் ஜெகத் பொய்யா. காண்பது அனைத்தும் கனவு, கயிற்றினில் பாம்பினை பார்ப்பது போல் காணும் ஜெகத் மெய் போன்ற பொய். சிப்பியில் வெள்ளியை பார்ப்பது போல் காணும் ஜெகத் மெய் போன்ற பொய். பிரம்மம் யோகம், பிரம்மம் சத்தியம், பிரம்மம் ஞானம், பிரம்மம் அனந்தம். காண்பது அனைத்தும் கனவு, கனவில் விழித்து கொண்டால் கனவில் காண்பது மெய்யல்ல, அதுபோல் காணும் ஜெகத் பொய்யா. காண்பது அனைத்தும் கனவு, இருப்பது அதுதான் பொய், இருப்பே அதுதான் மெய். உணர்வே அதுதான் இருப்பு, இருப்பே அதுதான் உணர்வு. பிரம்மமாகிய ஆத்ம சைத்தன்யம் அதுவே நீ, ஆம் நானே அது, அதுவே நீ நானே அது, அதுவே எல்லாம், எல்லாம் அதுவே.
குருநாதா குருநாதா உன்னை நாங்கள் வணங்கி, குருநாதா குருநாதா உன்னை நாங்கள் வணங்கி, மௌன நிலையை அறிந்து உண்மையை உணர்ந்திடுவோம். மௌன நிலையை அறிந்து உண்மையை உணர்ந்திடுவோம். நாங்கள் உண்மையை உணர்ந்திடுவோம். ஜெய் போல் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிருதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதி அஷ்டசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாம் பகவத்கீதே பவத்வேஷிணி. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்தமாதவம். ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமக. ஓம் ஓம் நாராயணோ பரோ வெக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்து மே லோகாஹ சப்தத்வீபா ச மேதினி. பாஷ்யம் 252 மூணாவது பேராகிராஃப். எது அர்ப்பண புத்தியா கிரஹியதே லோகே தது அஸ்ய பிரம்மவிதோஹ பிரம்ம ஏவ இத்யர்த்தஹ. பிரம்மஹவிஹி ததா யத் அவிர்புத்யா கிருஹ்யமானம் தது பிரம்ம ஏவ அஸ்ய. இது முதல்ல பாஷ்யத்துக்கு முன்னுரைய சொன்னார். இப்போ பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகி அந்த சொல்லோட பொருளுக்கு பொருள் சொல்றார். இப்போ அதுக்கு அடுத்தது 2வது வரி, 3வது வரி, 4வது வரி முடிச்சுடுவோம். நம்ம இந்த ஒரே கிளாஸ்ல முடிச்சுடுவோம். அப்ப கிரியா காரக பலம் மித்யா, கிரியா காரக பலம் மித்யா. ஏன் மித்யாவாகிறது? பிரம்மம் சத்தியம். சரி, பிரம்மம் சத்தியா இருந்தா இது எப்படி மித்யாவாகும்? பிரம்ம வெத்திரேகேன இந்த கிரியாகாரக பலம் இருக்க முடியாது. பிரம்மத்துக்கு வேறாக
இவைகள்லாம் இருக்க முடியாது. அது இந்த முத்து சிப்பியில எப்படி வந்து சிப்பி பார்த்துட்டு அது வெள்ளின்னு நினைச்சுக்கிறானோ, இந்த லைஃப் தான் சத்தியம்னு நினைச்சுக்கிறானோ, இப்ப இருக்கிற உறவு தான் சத்தியம் நினைச்சுக்கிறானோ, எது மாதிரி அந்த சிப்பிய வெள்ளியா பார்க்கிற மாதிரி. சப்போஸ் வீட்டில் போய் அதை உரசி கரிசி பார்த்தானா, அட சிப்பிடா, அது முத்து கிடையாது, வெள்ளி கிடையாது. இப்ப விற்கிற விலைக்கு வெள்ளி நான் ரேட்டு விற்கிறது, அதனால அந்த வெள்ளி இது கிடையாது அப்படின்னு புரிஞ்சுட்டுனா நமக்கு மேல நம்ம மேலே நமக்கு ஒரு வெக்கம் வரும். புரியுதா? அது அதை நம்மளே சிரிச்சுப்போம். ஓகே, ஓ இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. அப்போ பாஷ்யத்துல எது அர்ப்பண புத்தியா கிருஹியதே, எதுன்னா அந்த மரக்கரண்டி, அந்த யாகத்துல உபயோகப்படுத்தக்கூடிய அது ஒரு எக்ஸாம்பிள் தான். யஜ்ஜம்ன்றது எக்ஸாம்பிள். அது போல இப்போ காலையில் நேற்றுக்கு ஸ்ரீதர் சொன்னார் இல்லையா, உன்னுடைய லேப்டாப் வந்து மித்யா, அது அந்த மவுஸ் அது மித்யா, பாஸ் மித்யா, ஓகே, இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்க மித்யா. மித்யானா எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, அனுபவம் உண்டு, யூஸ்ஃபுல், ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, அதுக்கு சத்து கிடையாது. ஏன்? திரிகாலே அபி சத்து, 3 காலத்திலும் உள்ளது எதுவோ அதுதான் சத்து. அபாத்தியம் சத்தியம், எந்த ஒன்றை நீக்க முடியாத அது சத்தியம். எது நீக்க முடியுமோ அது சத்து கிடையாது. சத்து கிடையாததான் நான் நான் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றேன், இருப்பு கிடையாதுன்றேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இங்க ஹோம குண்டத்துல நிறைய விஷயம் இருக்கு. இந்த ஹோம குண்டம் இருக்கு, அக்னி இருக்கு, அதுக்கப்புறம் அந்த ஸ்தானம் இருக்கு. இப்போ நம்ம வந்து 16ஆம் தேதி வந்தீங்கன்னா அந்த ஹோம குண்டம் முழுக்க பார்க்கலாம் நீங்க டோட்டலா. அப்போ அதில் நிறைய ஐட்டம்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கிறது. அதெல்லாம் வேற்றுமை உருபுல பார்த்தோம். அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஹோமமே பண்ண முடியும். புரியுதா? பலம் என்ன பிரயோஜனம்? தேவதா பிரயோஜனம். எந்த தேவதையை நோக்கி நம்ம பண்றோமோ அந்த தேவதா நமக்கு வந்து பலனை கொடுப்பா. இப்போ வந்து 2015 நம்ம வந்து காரிஷ்டி யாகம் பண்ணினோம். அந்த தேவதா வந்து என்ன தேவதா? அது வருண தேவதா. மழை வந்துடுத்து, புரியுதா? நல்ல செம்ம மழை வந்திருக்கு, புரியுதா? வருண தேவதா. ஓகே, அப்போ அந்த தேவதைய நோக்கி நம்ம பண்ணினா அதனுடைய பலனை அந்த தேவதை கொடுக்கும். இதுதான் பலம். அப்போ ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு பலம் இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து ஞானி எப்படி பார்க்கறான்னா, அஜ்ஞானி அது வந்து மரக்கரண்டியா பார்க்கறான். ஞானி எப்படி பார்க்கறான்? சர்வம் கலிதம் பிரம்ம, எல்லாத்தையும் பிரம்மமா பார்க்கறான். எது அர்ப்பண புத்தியா கிருஹ்யதே. ஓகே, அர்ப்பண புத்தியா. ஸோ அந்த எப்படி அந்த மரக்கரண்டி ஆகிறது? தது அஸ்ய பிரம்மவிதகா. ஓகே, கிரகஸ்த ஞானி. ஓகே, கிரகஸ்த ஞானி இந்த ஹோல் பிரபஞ்சத்தை மித்யாவாக்குறான், பார்க்குறான். கிரகஸ்த அஜ்ஞானி இடியட் ஃபெலோ என்ன பார்க்குறான்? ஒவ்வொன்றுத்தையும் சத்தியமா பார்க்குறான். கிரகஸ்த அஜ்ஞானி, கிரகஸ்த ஞானி, 2 பேரை பற்றி சொல்ல போறார். அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறாருன்னா, வித்வத் சன்னியாசியை பற்றி, அவனுக்கும் கிரகஸ்த ஞானிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் உபாசனைக்கும் இந்த ஞானத்துக்கு உள்ளதை சொல்ல போறாரு. இதெல்லாம் வந்து பாஷ்யத்தில் போகிறது. தது அஸ்ய பிரம்மவிதா. பிரம்மவிதகான இங்க கிரகஸ்த ஞானியை குறிக்கிறது. பிரம்ம ஏவ இத்தியர்த்தா. கிரகஸ்த ஞானி அது எப்படி பார்க்கறான்னா, பிரம்மனாகவே அவனுக்கு புரியறது, தெரியறது. எப்படி வந்து நம்ம களிமண் பானையை வந்து ஞானத்துல பார்க்குறோமோ அதுதான் களிமண் பானை. அதனால இந்த ஹோல் பிரபஞ்சத்தை விஷுவலைஸ் பண்றது இல்லை, இமேஜினேஷன் இல்லை, அப்படி போய் பார்க்கணும் அப்படி இல்லை.
அது அப்படிதான் இருக்கு. புரியுதா? அப்படி இந்த விஷயத்தை அவன் பார்க்குறான். இப்போ நமக்கு சூரிய உதயம் அனுபவம் இருக்கு, சன்ரைஸ் இருக்கு, அனுபவம் இருக்கு. ஆனா கொஞ்சம் அறிவு பயன்படுத்தினா என்னவாகிறது? சூரிய உதயம் இல்லை. ஓகே, உதய சூரியன் இல்லை. அதுதான் கரெக்டா இருக்கும். உதய சூரியன் இல்லை, நான் எக்ஸிஸ்டன்ஸ். அதை இத்தனை தடவை ஞானத்துல சொன்னோம், இப்ப ஸ்தூலத்திலேயே சொல்லிட்டோம், இல்லை. புரியுதா? தஸ்ய ஆத்மா வெதிரேகேன அபாவம் பஷ்யதி தது பிரம்ம ஏவ இதி பஷ்யதி. ஆக்சுவலி கீதாச்சாரியன் கொடுத்துவன் இந்த பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா இருக்குல்ல, அதை எம்பசைஸ் பண்ண மாட்டான். அபவத்து இருக்கு இல்லையா, அதை எம்பசைஸ் பண்ண மாட்டான். ஏன்? அவனுக்கு கிடைச்ச சிஷ்யன் எப்படிப்பட்டவன்? ஒரு பந்த பாசத்தோடு உள்ளவன். மாமன், மச்சான், தாய், மாமன், அது குரு, இது அது இதெல்லாம் ஒரு எமோஷனல் பர்சன். அப்புறம் அந்த எமோஷனல்ல அவன் கர்மாவே செய்ய மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறான். அப்பேற்பட்டவனுக்கு திருப்பி கர்மாவே இல்லைன்னு சொல்லின்னு உபதேசம் பண்ணிட்டான், அவ்வளோதான், முறுக்கிட்டு போயிடுவான், ஒன்றுமே பண்ண மாட்டான். புரியுறதா? இந்த 7 ஸ்லோகத்தை ஏன் எடுத்துக்கணும்னா, இந்த 7 ஸ்லோகத்தில் தான் அந்த விஷயம் வருது, ஞானத்தோட விஷயம். புரியுறதா? அதுக்கப்புறம் மீதெல்லாம் வரப்போகிறது. அதுக்கப்புறம் 30ல் திருப்பி ஞானத்தை பற்றி சொல்லுவார். புரியுது? இதெல்லாம் இருக்கிறது. அப்போ தது அஸ்ய பிரம்மவிதா கிரகஸ்த ஞானி. நாட்டு மாம்ச சக்ஷுல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த கரண்டி, இப்போ இது பாம்பு இருக்கு. ஓகே, படம் எடுக்கிறது பாரு, இந்த கிராமத்தில் இப்படித்தான் பிடிச்சிட்டு போவான், பார்த்துருக்கீங்க? ஆனால் இந்த வால் இருக்குல்ல, அதுலேயும் இது இருக்கு, அடிக்கும் இப்படி. அதனால இந்த வாலை இப்படி பிடிச்சிக்கணும், நீ பாம்பு பிடிக்கிறதா இருந்தா. கேலி பண்ணா நம்மள பாம்பு பிடிக்கிறவனு. இப்ப நாங்க எலி பிடிக்கிறோம்டா, பாம்பு இல்ல, மவுஸ். புரியுறதா? அப்போ இது ரொம்ப ரொம்ப மாம்ச சக்ஷுல பார்த்தீங்கன்னா அது ரப்பர் பேண்டு தான். ஞான சக்ஷுல பார்க்கணும். புரியுதா? ஸோ ஞானமயம் திருஷ்டிம் ஜகத் ஈஸ்வரமயம் கிரியா துவைத்தம் ந கருகிச்சித்து அத்வைதம் த்ரிஷு லோகேஷு சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே சக ஆத்மா சக விஜ்ஞேயா இதம் சர்வம் யதயம் ஆத்மா. இது ஞானம். ஓகே, தர்ஃபோர் மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதலாம் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல். இப்படி சொல்லிட்டீங்களே, அப்ப என்ன ஆகணும்? நீ புத்தன் ஆகணும். ஆகாம இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். அதனால என்ன சொல்றாரு? பிரம்மவிதோ பிரம்ம ஏவ இத்யர்த்தா அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? இந்த பிரம்ம கிரகஸ்த ஞானி அவன் புரிஞ்சதுனால இந்த விஷயத்த சொல்லுகிறான் அப்படின்றத அவர் சொல்லி முடிச்சாரு. அப்புறம் பிரம்ம ஹவிஹி அப்படின்றது, பிரம்மாக்னோ பிரம்மனாகுதம். பிரம்ம ஹவிகி முதல் வரியே வருது. ஹவி, ஹவிஸ், இந்த ஆப்லேஷன். அதுக்குள்ள நம்ம இந்த அயோத்தியில போட்டோம் இல்லையா, 150 விதமான ஆகுதி போட்டோம். 9 அடிக்கு பெரிய குண்டமே பண்ணினோம், யாக குண்டம். அந்த ஹவிகி பிரம்ம பவதி. இந்த ஹவிஸும் பிரம்மன். என்ன சொல்ல வரோம்னா, நீ என்னெல்லாம் கர்ம பண்றையோ, எதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ,
எதெல்லாம் சப்ஜெக்டோ எதெல்லாம் ஆப்ஜெக்டோ அதெல்லாம் கூட பிரம்மன். அப்போ பௌஸ் ஆல்சோ பிரம்மன் தான். புரியுதா? ஹவிகி பிரம்ம பவதி ததா பிரம்ம ஹவிகி. ஓகே, ததா எது அபீர் புத்தியா கிரகியமானம். அஜ்ஞானிகளுக்கு அது புரியாது, ஞானிகளுக்கு மாத்திரமே புரியும். பிரம்ம ஏவ பவதி, பிரம்மவேத பிரம்ம ஏவ பவதி, பிரம்மவித் ஆப்னோதி பரம். ஓகே, இது நமக்கு புரியணும். இது புரிஞ்சுதுன்னா, ஆத்மான்னு புரிஞ்சுதுன்னா அகங்காரம் மித்யாவாயிடும். ஆத்மா புரிஞ்சுதுன்னா அகங்காரம் மித்யாவாயிடும். அப்ப நமக்கு என்ன வருதுன்னா, மூப்பு, வியாதி, மானம், இதெல்லாம் சரீரத்துக்கு வரக்கூடிய விஷயத்த நான் என்ன பண்ணிட்டேன், சத்திய புத்தி கொடுத்து எனக்குன்னு ஆக்கிட்டேன். தான் பிரச்சனை. ஆனா உபனிஷத்து என்ன சொல்றது, மர்த்தியா, மரணத்துக்கு உட்பட்டவனே நீ மரணமற்றவன், அமிர்தா பவதி. எப்ப அத்தர பிரம்ம சமுஷ்ணு, இப்பவே இங்கே புரியுதா? அதுக்கு தான் 2 வடை கொடுத்தது. அப்பயே உனக்கு அமிர்தமா இருந்திருக்கும். வடை நல்லா பண்ணிடலாம்ல. இந்த டீயும் வடையும் பண்ணும்போது நானே அர்ஜென்ட்ல ருசிச்சு சாப்பிட்டேன்னு கிளாஸ் இது பார்த்துக்கிட்டேன். இன்னும் கிளாஸ் பார்க்கலன்னா இன்னும் 2 வடையை போட்டுருக்கலாம். ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு போய் எல்லாருக்கும் கூட. அப்படி மர்த்தியாக அமிர்தம் பவதி. ஏன் மரணமற்றவனே, மரணம் உள்ளவனே, உனக்கு மரணம் கிடையாது. யூ ஆர் நித்தியம். அகம் நித்தியகா சர்வகதகா. ஓகே, தேர்ஃபோர் மைத்ரேயி சொல்ல, அரே மைத்ரேயி ஆத்மாவா அரே திருஷ்டவ்யா. உன்னுடைய கோல் எது இருக்கணும், ஆத்மா இருக்கணும், அனாத்மாவில் இருக்கக்கூடாது. புரியுதா? இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். தது பிரம்ம ஏவ பஷ்யதி. ஓகே, கிரியா காரக பலம் வேதாந்த இடியம். அது நமக்கு அடுத்ததை சொல்றது. இப்போ அடுத்த வரியை பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் வரி பிரம்மாக்னோ பிரம்மனாகுதம். ஓகே, 2 இருக்கு, அக்னோ ஹூதம். இதை 2த்தை பத்தி சொல்ல போற. படிப்பாத ததா பிரம்மாக்னோ இதி சமஸ்தம் பதம் அக்னி அபி பிரம்ம ஏவ யத்ர ஹ்யூயதே பிரம்மணா கர்த்ரா பிரம்ம ஏவ கர்த்தா இத்யர்த்தः யத் தேன ஹூதம் அவனக்ரியா தத் பிரம்ம ஏவ. ஓகே, 3வது வரி மூணாவது வரியும் படிச்சிடுவான். எது தேன கந்தவ்யம் பலம் தது அபி பிரம்மயேவ தது அபி பிரம்மயவ தது அபி பிரம்மயவ. எல்லாமே பிரம்மன் தான் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நமக்கு ஈஸியா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வரதான் வராத தொழிய இந்த புரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, கஷ்டம் இல்லைன்னு சொல்ல வரேன் நான். ஓகே, பாஷ்யம் ததா டு தது அபி பிரம்ம ஏவ. அப்போ பிரம்ம அக்னோ, அது கிராமர் பாயிண்ட். அங்க அசமஸ்த பதம் சொன்னார்ல, இங்க சமஸ்த பதம். அங்க பிரிச்சு படிக்கணும், இங்க சேர்த்து படிக்கணும், அவ்வளவுதான். பிரம்மாக்னோ, பிரம்ம அர்ப்பணம் மாதிரி படிக்கக்கூடாது, இங்க பிரம்மாக்னம். ஆனா மீனிங் ஒன்று தான். புரியுதா? இது கிராமர் பாயிண்ட்ல. பிரம்ம ஏவ அக்னிஹி பிரம்மாக்னி. ஓகே, இது இப்படி சொல்றாரு. அதனால விசேஷம் ஒன்றும் இல்லை. அக்னிஹி அபி பிரம்ம ஏவ. எப்படி யஜ்ஞத்தில் யாக குண்டமும் அக்னின் கூட எத்திர ஹூயத்தே, அக்னியில ஆகுதி பண்ற ஆபுலேஷன் கிரியா அபி, அந்த ஆபுலேஷனும் பிரம்மன். அந்த எடுத்து இப்படி போடுறோம்ல, அது நான் ஒரு விவேகானந்தா ஸ்கூலுக்கு போனேன். இந்த பிள்ளையார் வச்சு திறந்தான், ஹோமம் பண்ணான், கணபதி ஹோமம். அந்த கணபதி ஹோமத்தில் அந்த இதில் இது இருக்குன்னு அருகம்புல்லை ஃபுல்லாக தூக்கி போட்டான் அக்னியில்.
ஃபுல்லாக புகையா போயிடுச்சு. அது வேற பச்சை புல். இந்த அக்னி குண்டம் வேற ஒரு 4 கல்லில் வச்சிருக்கான். எவ்வளோ விவஸ்தை பாரு. காரகமே இல்லை. பார்த்த உடனே அப்படியே சொல்லிட்டேன் நான். அப்புறம் நமக்கு படப்படன்னு இருக்கும். ஸ்கூலு புதுசு, அதில் வேற பிள்ளையார் வேற வச்சுருக்கோம், சாமியார் வந்து திறக்கிறாரு, இதெல்லாம் எவ்வளோ சென்டிமெண்ட் இருக்கு. அதனால் ஒன்று கிடக்க ஒன்றும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுங்க அப்படின்னு. ஃபுல்லாக விடுங்க. அவன் ஃபுல்லாக விட்டுன்னு எதுக்கு விட சொல்லு? சுவாமி சொல்லுது விடு. விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கற்பூரத்தை போட சொல்லு. அதுக்கப்புறம் ஜெகஜோதியாக இருந்தது. எல்லாரும் முகத்திலே புன்முறுவல். அப்படியே அடைஞ்சு போயிடாமல் ஹோமம் வந்து நல்லா சாட்சாத்காரமாக இருந்தது. புரியுதா? இதுதான் பிரம்ம தேஜஸ். ஓகே. எத்திர ஹியூயத்தே தது ஏவ பிரம்மன். நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா, வீட்டில் நீ என்னெல்லாம் பண்றையோ அதுவும் பிரம்மன். புரியுதா? ஆஃபீஸில் என்னெல்லாம் பண்றையோ அதுவும் பிரம்மன். வீட்டிலிருந்து ஆஃபீஸ் வரைக்கும் நடுவில் இருக்கிறத குறுக்கால ஆட்டோக்காரன் வருவான் பாரு, அவனை மாத்திரம் நீ பிரம்மன்னு சொல்லிட்டேன்னா நீ பாஸ், ஞானின்னு உனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். புரியுதா? அவன் என்ன வேணா 360 திரும்புவான். ஆத்திரவே படக்கூடாது. புரியுதா? இதுல 2 ஆஸ்பெக்ட்ல சொல்றோம். ஒன்று இதம் சர்வம் எதயம் ஆத்மா, அது வந்து இன்டைரக்டா பிரம்மனை சொல்றது. பிரம்மன்ல இருந்து பிரம்மனுக்கு வேறாக எதுவும் இல்லை. அப்புறம் பச்சையா பேசுறது உபனிஷத்து. நேக நானாஸ்தி கிஞ்சன், அது டைரக்ட். அசப்தம், அஸ்பர்ஷம், அரூபம் அப்படிலாம் சொல்றது வந்து நெக்ஸ்ட் டைரக்ட். அப்போ அகம் ஆத்மா சொன்னாலே இது வந்து ஜகத் நிஷேதம் இன்டைரக்ட்லி, ஜகத் நிஷேதம் டைரக்ட்லி. இந்த 2 விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே. அனுசிஷா கொடுக்காமையே இப்போ நம்ம டாக்டர் இருக்கார்ல அந்த இதில் ரங்கராஜபுரத்தில், அவன் வந்து இப்படிலாம் தண்ணிலாம் இதெல்லாம் தடவ மாட்டான். அந்த என்ன தண்ணி இல்லை, அது ஒன்று இது இருக்குமே, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது வருமே, பஞ்சில் வச்சு துடைப்பாங்களே, டெட்டாயில் மாதிரி இருக்கும். அது பண்ண உங்களுக்கு தெரியாது. ஊசி போட்டது இல்லையா உங்களுக்கு? இது ஒன்று ஒரு 2 இது இருக்கும். அப்புறம் ஊசி போடுவான். அதுக்கு எவ்வளோ இது. அப்புறம் இப்படி பண்ணுவான், இது பண்ணுவான், என்னென்னோ பண்ணுவான். புரியுதா? அப்புறம் இப்படி வைக்க சொல்லுவான், அப்புறம் இப்படி பார்ப்பான் இல்லையா? அந்த டாக்டர் அந்த பிஸ்னஸ்லாம் கிடையாது. ஏன்னா ஏகப்பட்ட கியூ. அப்படியே நிற்கணும், அப்படியே ஒரு ஊசி போடுவான். எப்படி? ஷர்ட்டு மேலேயே. இது ஒரு ஸ்கின்னா வச்சிருக்காம. புரியுதா? நிஜமே தான், நம்ம கதை சொல்லல. புரியுதா? டக்குன்னு ஊசி டாக்டர் அவரு. புரியுதா? இந்த ஜனங்களும் இடியட் ஜனங்களும் ஊசி போட்டாதான், ஊசி போட்டாங்கன்னா சும்மா தொட்டு பார்த்துட்டு மாத்திரை கொடுத்துட்டு இப்படிலாம் இருக்கிறது. அப்போ எத்திர ஹூயத்தே சக அக்னி அப்பி பிரம்ம ஏவனா இங்க என்ன அர்த்தம்? பாதாயா சாமானாதிகரண்யம், பாதாயாம் சாமானாதிகரண்யம். இந்த பாம்பை வந்து பார்க்கும்போது அது பாம்பு இல்ல, ரப்பர். கயிற்றினில் பாம்பை பார்ப்பது போல் சர்வம் கலு இதம் பிரம்ம. ஒரு 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 டைப்பு. ஓகே. இன்டைரக்ட்லி. நேக நானாஸ்தி கிஞ்சன டைரக்ட்லி. புரியுதா? இப்ப பிரம்மனா கர்த்தரா, பிரம்மன் மூலமா இஸ் ஈக்குவல் டு கர்த்தரா. கர்த்தரான கர்த்தரே இல்ல, கர்த்தா. இந்த கர்த்தரே கர்த்தரால தான் இதுல தான் வந்தது போல இருக்கு. ஓகே. கர்த்தானா எஜமானன். ஓகே. அப்ப எஜமானன் எப்படி? பிரம்மனா அப்ரம்மனா? இந்த எஜமானன் யார் தெரியுமா? முதல்ல எஜமானன் யார் தெரியுமா? உங்க வீட்டுல வந்து ஒரு ஹோமம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல யார் எஜமானன்? எந்த ஐயரு? எஜமானன்னா ஓனரு. ஹோமத்தை பிரீஸ்ட், அந்த ஹெட் ஆஃப் த பிரீஸ்ட் எஜமானரா, அசிஸ்டன்ட் பிரீஸ்ட் எஜமானரா? காசு கொடுத்து கிரியாலாம் அதெல்லாம் வாங்கி நெய்யெல்லாம் வாங்கி கொடுத்திய நீ தான் எஜமானன்.
புரியுதா? இப்ப சொல்லு, பிரம்மனா பிரம்மன் இல்லையா? எஜமானன் பிரம்மன் தான். புரியுதா? புரியுதுல? இப்ப சப்போஸ் பிரீஸ்ட் வந்து வந்து அது வேணா மித்தியா சொல்லலாம் அவரை. நான் ஆனா பிரம்மன், புரியுதா? எஜமானன், புரியுதா? பிரம்ம ஏவ கர்த்தா இத்தியர்த்தா. எஜமானனும் பிரம்மன் தான். அப்ப அகம் கர்த்தா அப்படின்றத, அகம் கர்த்தா சொல்றது இருக்க, அது இடியட்டு. அந்த கர்த்தாவும் பிரம்மன் தான் புரிஞ்சுக்கணும். அப்போ பிரம்ம ஏவ கர்த்தா, பிரம்ம ஏவ கர்த்தா. அப்ப அகமேவ கர்த்தான்றது அத்தியஸ்தம், பிரம்ம ஏவ கர்த்தான்றது ஞானம். புரியுதா? அகமேவ கர்த்தா, நான் தான் பண்றேன் அப்படி சொன்னேன்னா அது அத்தியஸ்தம், மிஸ்டேக், எரர். ஆனா பிரம்ம ஏவ கர்த்தா அப்படி சொன்னா அது ஞானம். இப்ப சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், இன்ஸ்ட்ருமெண்ட், பலம் எல்லாமே பிரம்மன் தான். முடிவு என்ன? அதனுடைய விஷயம் ஜகத் நிஷேதம். அப்படின்னா இந்த ஜகத் நிஷேதம் பண்ணினா தான் கம்ப்ளைண்ட் வராது. நீ எப்ப கம்ப்ளைண்ட் பண்றையோ பிரம்மம் சத்தியம், ஜகன் ஆல்சோ சத்தியம். ஜகனும் சத்தியம், இந்த பிரபஞ்சமும் சத்தியம் சொல்றவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். என்ன புரிஞ்சுக்கோ? அப்ப கம்ப்ளைண்ட் பண்ற மூடுல நீ போனேன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்லை. நம்ம வந்து சாங்கியம் பண்றோம், அவனும் ஆஸ்திகம் தானே, ஒழிஞ்சு போட்டோம். அத்வைத்தத்துல இல்லை, அவ்வளவுதான். சாங்கியம் அவனுக்கு பிரம்மனும் சத்தியம், பிரகிருதியும் சத்தியம், எல்லாமே சத்தியம். நம்மளுடைய பிரம்மனும் சத்தியம், நம்மளுடைய ப்ராப்ளமும் சத்தியம். பிரம்மனும் சத்தியம், ப்ராப்ளமும் சத்தியம் சொல்றவன் சாங்கியன். ப்ராப்ளம் எல்லாம் மித்தியா அப்படின்னு சொல்றவன் அத்வைதி. இப்ப புரியுதுல? நீ போட்டுக்கணும் அத்வைதி. சில டைம் வந்து அத்வைதி, சில டைம் வந்து சாங்கியன், அப்படி போட்டுக்குங்க. ஒரேடியா அப்படி பண்ண. எது தேன கந்தவியம். அடுத்தது என்ன? மூணாவது வரி, எது தேன ஹுதம் ஹவனக்கிரியா தது பிரம்ம ஏவ. ஹவனக்கிரியா, அந்த அந்த கிரியா, இது கிரியா செய்யறோம்ல, அதெல்லாம் எடுத்து இப்படி போடுறோம்ல, அந்த செயல் இருக்கு இல்லையா, அந்த செயல் கூட பிரம்மன் தான். எது தேன கந்தவியம். சரி, அப்போ பலம், இது செய்யறதுனால பலம் வரும் இல்லையா, பிரயோஜனம். பலம் இல்லாம இது சொல்லுவான். இப்ப நான் ஒருத்தருக்கு வந்து இது நவகிரக ஹோமம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன், தன்வந்திரி ஹோமம் பண்ணுங்க, எல்லாரும் பண்ணினாங்க, நல்லா ஆயிடுச்சு. ஐசியூ வார்டில் இருந்தாங்க, நல்லா ஆயிட்டாங்கன்னு தன்வந்திரி ஹோமம் இப்ப லேட்டஸ்ட். இப்ப அதுக்கான பலன் இருக்கு, அந்த தேவதா பலன் கொடுக்கும். புரியுதா? ஒவ்வொரு கர்மத்துக்கும் பலன் உண்டு. புரியுதா? அப்ப பலம் அபி என்னது? பிரம்மயவ. ஓகே, அந்த பலனும் பிரம்ம. அதனாலதான் அவர் சொன்னார் கர்மன்யேவ அதிகார மா பலேஷோ. அது கர்மயோகத்துல வருது. இங்க ஞான யோகத்துல பலமே பிரம்மன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அப்ப எல்லாமே வந்து பிரம்மன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா நமக்கு சரியாப்படும். நெக்ஸ்ட் கடைசி வரி, அதுவும் முடிச்சுடலாம் நம்ம. ஓகே, கீழே இருக்கு 252. பிரம்ம கர்ம சமாதினா பிரம்ம ஏவ கர்ம பிரம்ம கர்ம தஸ்மின் சமாதி யஸ்ய சஹ பிரம்ம கர்ம சமாதி தேன பிரம்ம கர்ம சமாதினா பிரம்ம ஏவ கந்தவ்யம் ஏவம் லோக சங்கிரகம் சிகீர்ஷுனா அபி கிரியமானம் கர்ம பரமார்த்ததஹ அகர்ம பிரம்ம புத்தியா உபமர்த்தித்வா. அவ்வளவுதான், ஆட்சி முடிஞ்சு. ஓகே, அதனால 3வது அத்தியாயத்துல நியத்தம் குரு சொன்னார். கர்ம பண்ணல இதுல தூக்கி போட்டுருவோம்,
எண்ணெய் கடாயில போட்டுருவோம் அப்படின்னு பயமுறுத்து புண்ணிய பாபத்தை. ஆக்ஞா பற்று. ஃபர்ஸ்ட் வேதம் எப்படி பண்றது? மிரட்டுறது. அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட் பண்றது. புரியுதா? சாஃப்ட் 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 யக்ஞா அப்படின்றது. அதுலயும் தேறி வந்துட்டேன்னா யோகின்றது. அப்படியே முடிச்சுட்டேன்னா சிரவண மன்னனத்துக்குள்ள ஞானின்னு சொல்ற. எப்படி? அவ்வளவுதான். ஒரே கர்மம் தான். அந்த கர்மம் நம்மளுடைய மெச்சூரிட்டியை பொறுத்து டெவலப் ஆகிறது. இப்ப கடைசி வரை பிரம்ம கர்ம சமாதினா 3 சொல்லு. பிரம்ம கர்ம சமாதினா. ஓகே. இப்போ பிரம்மன்னா என்ன சுவாமின்னு கேட்டக்கூடாது கடைசியில. அது முதலுக மோசமாயிடும். நீ அது எங்கேயாவது கேட்டுக்கோ. ஓகே. அந்த கர்மா பிரம்ம. நீ என்ன கர்ம பண்றையோ அது பிரம்மன். ஓகே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்படி இந்த எல்லா கிரகஸ்தனும் அப்படி இல்லை. ஞானி கிரகஸ்தனுக்கு ஒரு ஸ்பெஷல் டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு ஸ்பெஷல் விருது என்ன? பிரம்ம கர்ம சமாதினா. புரியுதா? கிரகஸ்த ஞானிக்கு கொடுக்கக்கூடிய, கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அவார்டு என்னன்னா பிரம்ம கர்ம சமாதினா. அதை பத்தி நம்ம சுருக்கமா பார்க்கலாம். என்ன சொல்றாருன்னா, பிரம்ம கர்ம இது ஒரு முக்கியமான சொல். பிரம்ம அர்ப்பணம், அது போல பிரம்ம கர்மா அப்படி பிரிச்சு. அப்ப பிரம்மத்திற்கு வேறாக அயலாக கர்மம் ஒன்று இல்லை. நீ கர்மம் பண்றது பிரம்மத்தினுடைய தோற்றம்தான், பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு, அப்பியரன்ஸ் கர்மா. புரியலா? ஆனா நீ என்ன சொல்ற? நான் பண்றேன்னு சொல்ற. நீ பிரம்மத்தோட விஷயம் அது. புரியுதா? இதை புரிஞ்சுக்கணும். அப்போ ஞானி கிரகஸ்தன் ரேர் பர்சனாலிட்டி இதை புரிஞ்சுக்கிறான். இந்த டெக்னிக்கலை புரிஞ்சுக்கிறான். ஓ, கர்மா பிரம்மன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். அப்ப கர்ம பிரம்ம ஏவ இஸ் ஈக்குவல் டு பிரம்ம வெதிரிக்த கர்ம நாஸ்தி. இந்த விஷனுக்கு அதுக்கான பேரு தான் பிரம்ம கர்ம. விஷன் வேணும். புரியுதா? இந்த பர்செப்ஷன் வேணும். புரியுதா? இந்த பர்செப்ஷன் வந்துட்டுனா பிரம்ம கர்ம எல்லாரும் மாதிரி தான் கர்மா பண்ணுவான். ஆனா இவனுடைய கர்மா பிரம்மன் ஆயிடும். புரியுதா? இவனுக்கு வேற வெதிரிக்தவே இருக்காது, வேற மாதிரியே இருக்காது. புரியுதா? தேர்ஃபோர் பிரம்ம கர்மா கர்ம பிரம்மத்திலிருந்து தனியானது இல்லை. தங்க செயின் இருக்கு இல்லையா, அது தங்கத்திலிருந்து வேறானது இல்லை. அது ஒத்துக்கலாம் இல்லையா? செயின் வேற தங்க வேறையா? உங்க ஊர்ல எப்படி? எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி தானே தங்க செயின். அப்ப செயின்ன்றது என்னது? எந்த சாமானாதிகரண்யம்? ஐக்கிய சாமானாதிகரண்யமா, அல்ல விசேஷண சாமானாதிகரண்யமா, உபாசன சாமானாதிகரண்யமா, பாதாயாம் சாமானாதிகரண்யமா? அப்படி போடணும் அறிவாளி. அதாவது ஐக்கிய அந்த செயினும் அந்த தங்கமும் ஒண்ணு. அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா, செயினை நீ எடுத்துக்கோ, தங்கத்தை எனக்கு கூட்ட கொடுத்துரு. ஐக்கியம். அப்போ உன்னுடைய கேரளா செயின் அப்படின்னு ஒன்று சொல்றல்ல, அப்புறம் கர்நாடகா செயின் அதெல்லாம் தெரியல. புரியுதா? அட்டிகை ஒட்டிகை எல்லாம் பட்டிருக்கல, அதெல்லாம் வந்து சத்தியம். கரெக்டா? அதாவது நீ போட்டிருக்க ஒட்டியானா தங்கத்துல இருக்கிறது தங்கமும் ஐக்கியம். ஐக்கியமா? உன்னுடைய அப்ப நீ எங்கெல்லாம் பார்க்கறையோ நகையெல்லாம்,
அதெல்லாம் வந்து ஒரே தங்கமா இது. தோடு, ஒட்டியானா, கழுத்தை பிடிச்சிட்டு இருக்குமே, அட்டிகை. எப்போ ஒட்டிக்கை சொல்லணும் அது அட்டிகைன்னு. கொஞ்சம் மென்னிய கீழே இறக்கணும்னா அது நெக்லஸ். இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும்னா அதுக்கு பேர் ஆரம். மெலிசா போட்டேன்னா செயின். இதெல்லாம் பொன் குழந்தை பெற்றவன் ஞாபகம் வச்சுக்கணும், வாங்கி கொடுக்கணும். அப்ப இந்த நகையெல்லாம் சத்தியம் சொல்றீங்க, கரெக்டா? ஐக்கியம் சொல்றீங்க, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் மாதிரி இந்த நகையும் தங்கமும் ஐக்கியம் அப்படி சொல்றீங்க. அப்ப கூட மனசு வருதா பாரு. இந்த பாதாயாம் சாமானாதிகரன் சொல்ல வர மாட்டது. ஏன்னா நகை மேல அத்தனை ஒரு அழுத்தம் இருக்கு. டே, தங்கம் சத்தியம், நகை மித்தியா. தங்கம் சத்தியம், நகைகள் ஆபரணங்கள் மித்தியா. நீ என்ன சொல்றேன்னா தங்கமும் சத்தியம் ஆபரணமும் சத்தியன்ற சாங்கியன் ஆகிற நீ, ஐக்கியப்படுத்துற நீ. ஐக்கிய உன்னை கொண்டு போய் ஜிஆர்டியில் விட்டா என்ன ஆகுறது அந்த கடை? அவன் ரெண்டு விதமா பார்ப்பான், சத்தியமித்யாவும் பார்ப்பான். அதுக்கப்புறம் அவன் கொடுக்கும்போது தங்கமா கொடுப்பான், உங்ககிட்ட வாங்கும் அவன் கொடுக்கும்போது நகையா கொடுப்பான். ஆனா உங்ககிட்ட இருந்து எடுக்கும்போது தங்கமா எடுப்பான். புரியுறதா? அவன் தெளிவாத்தான் இருக்கான், பக்கா வேதாந்தி. புரியுறதா? அதனால ஐக்கிய சாமானாதிகரண்யம் இல்லவோய். உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கூட அது பாதாயாம் சாமானாதிகரண்யம். நகைகள் மித்யா, தங்கம் சத்தியம். இப்ப இத சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா வரும். ஏன்னா இது பானை தானே, ஒழிஞ்சு போறது. களிமண் சத்தியம், பானை மித்யா. இது மாத்திரம் நாம ரூபம் இது சொல்ற. ஆனா தங்கம் மாத்திரம் நகை மாத்திரம் தங்கன்னு சொல்ற. இன்னும் சந்தேகம் வருதா? இதுல டவுட் இல்லையா? களிமண் சத்தியம், பானை மித்யா, அதுல டவுட் இருக்கா? அது டவுட் இருந்தா அது அடுத்ததுக்கு போக முடியாது. இதே ஸ்டேட்டஸ் தான். உன்னுடைய தங்கம் சத்தியம், உன்னுடைய ஆரம் மித்யா. அப்ப நீ என்ன போட்டு இருக்க? மித்யா நகை போட்டு இருக்க. ஆனா அது தங்கத்திலிருந்து வேறானது அல்ல. தங்கத்தினுடைய அப்பியரன்ஸ், தங்கத்தினுடைய தோற்றம், தங்கத்தினுடைய வெளிப்பாடு, தேர்ஃபோர் நிஷேதமாகிறது. புரியுறதா? அப்போ இது தங்கத்திலேயே நகையிலேயே இந்த பிரச்சனைனா நீ வச்சுட்டு இருக்க கர்மத்துல எப்படி மித்தியாவாக்க போற? அது இன்னும் சத்தியம். புரியுதா? நான் பண்ற கர்மா ரொம்ப ரொம்ப சத்தியம். புரியுதா? அதுவும் மித்யா. ஏன்? பிரம்ம கர்ம, பிரம்மத்திலிருந்து வேறானது கர்ம கிடையாது. பிரம்மத்திலிருந்து தோற்றம். புரியுறதா? பிரம்மத்திலிருந்து தோற்றம். புரியுறதா? அப்போ அந்த பிரம்மத்திலிருந்து தோற்றம் எங்க? இதை எப்படி சொல்றீங்க சுவாமிஜி? அப்படின்னா அகிருத்தகா கிருத்தேன நாஸ்தி, அகிருத்தகா கிருத்தேன நாஸ்தி. முண்டக்கா கர்மத்தினால் ஆனது இல்லை. பிரம்மன் கர்மத்தினால் ஆனது இல்லை. பிரம்மத்தை கர்மத்தினால் அடைய முடியாது. அங்க தெளிவா சொல்லிருக்கு. புரியுதா? அப்போ அந்த கர்மம் என்றது என்னது பாங்க. இப்ப முதல் ஸ்லோக 18 என்ன சொன்னாரு? கர்மணி அகர்மணி பஷ்யத். அப்புறம் அகர்மணி கர்மய பஷ்யத். புரியுதா? இப்ப கர்மத்தை டெலீட் பண்ற, நிஷேதம் பண்ற டோட்டலா. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுனால கர்ம நிஷேதமாகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கதான் டெக்னிக்கலான வேர்டு, கொஞ்ச நாள் கழிச்சு தான் புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நீ ஆத்மான்னு தெரிஞ்சுத்துனா அகங்காரம் நிஷேதம் ஆயிடும். பிரம்மன் தெரிஞ்சுத்துனா ஜகத்து நிஷேதம் ஆயிடும். வா,
இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இல்ல, கஷ்டமா தான் இருக்கணும். ஓகே, இப்ப கர்ம மித்யா யாருக்கு? ஜனகருக்கு. ஜனகர் கர்ம மித்யான்னு கண்டுபிடிச்சிட்டார். புரியுறதா? அப்ப நீ ஜனகர் மாதிரி வர முடியலன்னா நீ என்ன பண்ணணும்? யாஜ்ஞவல்கிய மாதிரி சன்னியாசம் எடுத்துட்டு ஃபுல் டைம் உனக்கு சாப்பாடு போட்டுட்டு அடுத்த நேரம் இருந்தாலே முடியல, இதுல வேற சன்னியாச வித்வத் சன்னியாசம் எடுத்து ஃபுல் டைமா இதுக்காக வேலை பண்றோம். வாங்க, நெக்ஸ்ட் பிறவி இருக்குல்ல, சனாதன தர்மப்படி இருக்குல்ல, அப்ப பாத்துக்கிறேன். இப்ப என்ன அர்ஜென்ட்? நான் என்ன கேட்டேனா? இதான் கம்ஃபர்டபுளா இருக்கு இல்லையா? எல்லாமே கம்ஃபர்டபுளா, இப்படிதான் லைஃப். அது வேற அவன் தத்துவம் சொல்றான், அப்படித்தான் லைஃப் இருக்கும் அப்படின்றான். புரியுதா? அப்போ இந்த கர்ம பிரம்ம கர்ம சமாதினா அத்தனை சுலபமான விஷயம் இல்லை. கடைசியில பொடி வச்சு பேசுறார். புரியுதா? இந்த கடைசியில சமையல்காரன், நல்ல சமையல்காரன், அந்த ரசம் கொண்டு ஒரு சித்திகை அப்படி போட்டுட்டு போவான். இங்கதான் வச்சிருக்கான். அவன் ஒண்ணுமே செய்ய மாட்டான். கடைசியில ரசத்துல கொஞ்சம் பொடியை போட்டுட்டு போயிடுவான். மொத்த சமையல் அந்த இதுவும் அவனுக்கு போய் சேரும், புகழெல்லாம். அந்த மாதிரி பண்றாரு. அப்போ இந்த கன்விக்ஷன், பிரம்ம சத்தியம் கர்ம மித்யா, இந்த கன்விக்ஷன் விஷன் இருக்க, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால கிரகஸ்த ஞானிக்கு கர்மத்துல இருந்தாலும் அவனுக்கு கர்மத்தினால பாதிக்காது. ஓர்படி சொன்னாலும் பாதிக்காது, மாமியார் சொன்னாலும் பாதிக்காது, பக்கத்து வீட்டுக்காரி சொன்னாலும் பாதிக்காது. அக்லேச்சோஷ்யம் அப்படி படிச்சிருக்கோம்ல 2வது அத்தியாயத்துல. அந்த மாதிரி எதனாலையும் பாதிக்கப்பட மாட்டான். புரியுதா? ஏன்? கர்ம ரகசியம் தெரிந்து கொண்டான். கர்மம் மித்யா. ஏன்? பிரம்மத்துக்கு வெதிரேக்த கிடையாது. அது புரியுதா? பிரம்மத்திலிருந்து தோன்றியது அப்பியரன்ஸ் கர்மா. ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. என்ன? அதுக்குதான் சமாதினா. சமாதினான்னு என்ன? நிஷ்டா. பிரம்மம் சத்தியம் கர்மம் மித்யா, பிரம்ம வெதிரிக்த கர்ம நாஸ்தி. பிரம்ம வெதிரிக்த கர்ம நாஸ்தி. பிரம்மத்துக்கு வேறாக கர்மா என்பது ஒன்று இல்லவே இல்லை. எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறாரு பாருங்க. இத 7 ஸ்லோகத்தை சொன்ன, நான் ப்ராமிஸ் பண்ணல இந்த குரு பூர்ணிமால முடிச்சுடுவோம்னு. அப்படிதான். எப்படி முடிச்சுட்டு போங்க, கர்ம ஒரு இன்ட்ரெஸ்டா ஆரம்பிச்சுங்க. இப்போ அது மித்யான்னு முடிச்சுட்டு அபவாதம் பண்ணிட்டீங்க, டோட்டா மித்யா பண்ணிட்டீங்க. இவரே ரொம்ப ரேரா தான் சொல்றாரு. இந்த ரேரா சொல்றத இவ்வளவு கிளாஸ் எடுத்திருக்கோம் நம்ம. புரியுதா? ஆனாலும் கூட தொடரும் போல இருக்கு. புரியுதா? இந்த சுதந்திர தினத்துல அநேகமா முடிச்சுடுவோம்னு நினைக்கிறேன். புரியுதா? முடிச்சிடலாம். இந்த விஷன் ஞானிக்கு இயற்கையா சுபாவமா இருக்கிறது. புரியுதா? இந்த விஷன் கிரகஸ்த ஞானிக்கு சுபாவமாக இயற்கையா இருக்கிறது. அப்படி சுபாவமா நேச்சுரலா அந்த ஞானம் இல்லாதனால யாஜ்ஞவல்கியார் வீடு வாசல்லாம் விட்டுட்டு சன்னியாசம் எடுத்துட்டு போனார். அவர் நம்மள மாதிரி சுபாவமா இல்லை அவருக்கு, யாஜ்ஞவல்கியருக்கு. புரியுதா? நமக்கு எல்லாமே புரிஞ்சுட்டு, பிரம்மனும் புரிஞ்சுட்டு, கர்மாவும் மித்யான்னு புரிஞ்சுட்டு. புரியுதா? அக்னியும் புரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அர்ப்பணமும் புரிஞ்சுட்டு, எல்லாமே மித்யாதுன்னு புரிஞ்சுட்டு. பிரம்மம் சத்தியம், பிரம்மத்துக்கு வேறாக எதுவுமே இல்லை. ஓகே, அமிர்தம் பஷ்யத் பிரம்ம ஏவ இதம் வரிஷ்டம். அமிர்தம் புரஸ்தாத் பச்சாத் தட்சிணதக உத்தரதக அதோ எல்லா இடத்துலயும் இருக்கிறது, நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது எது? பிரம்மன். அப்படி இந்த கிரகஸ்த ஞானிக்கு புரிஞ்சுக்கிட்டவனுக்கு சமாதினா நிஷ்டா. அப்படி இல்லாதவனுக்கு என்ன பண்றது? அபியாசா. அதை பிராக்டிஸ் பண்ணணும். அபியாசா. அந்த அபியாச பண்றது தான் நிதித்தியாசனம். அதை தான் யாஜ்ஞவல்கியா பண்ணினது. யாஜ்ஞவல்கியா இல்ல இதை சும்மாவே விடப்படாது,
இத ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு யாஜ்ஞவல்கியா மொத்த வாழ்க்கையை பணைய வச்சார். ஆனா இந்த பிரச்சனை வந்து ஜனகருக்கு ஆகல. ஜனகருக்கு நேச்சுரலா சுபாவமா நம்மள மாதிரி எல்லாமே புரிஞ்சுடுத்து. ஓகே, நம்ம சந்நியாசம் எடுக்க தேவையில்லை. ஓகே, அகம் கர்த்தா மன்யந்தே விமூட ஆத்மா அப்படி கிடையாது. பிரம்ம கர்ம சமாதினா. ஓகே, இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு குணா குணேஷு வர்த்தந்தே. இப்படி ஞானி புரிஞ்சுக்கிறான். தேர்ஃபோர் விஷன் என்ன? இப்போ கிரகஸ்த ஞானியோட விஷன், அவனுடைய மைண்ட் செட் என்ன? கர்ம மித்யா, பிரம்மம் சத்தியம். வை பிகாஸ் பிரம்ம ஏவ கர்ம, பிரம்ம ஏவ கர்ம. இது எந்த இது சாமானாதிகரண்யம் வருது? பாதாயாம் சாமானாதிகரண்யம். அதுதான் வேதாந்தம். ஓகே, நீ கயத்துல பாம்பு பார்த்துட்டே இருக்க, உனக்கு ஒரு ஃபியர் இருந்துட்டே இருக்கு லைஃப்ல. ஃபியூச்சர் ஃபியர் இருக்கு. ஓகே, ஃபேமிலி ஃபியர் இருக்கு, அப்புறம் உடம்பு மேல ஃபியர் இருக்கு. ஓகே, எல்லாத்துலயும் இவருக்கு எல்லாம் பயமா இருக்கு சுவாமி, ரொம்ப பயமா இருக்கு, என்னதான் ஆகுமோ, எல்லாத்துக்கும் பயம். புரியுதா? ஒன்னும் பயம் இல்லை, அதெல்லாம் மித்தியா. நீ படுறதெல்லாம் எது பயமா அது மித்தியா. பிரம்மம் சத்தியம். தேர்ஃபோர் கிருஷ்ண கர்ம கிருத்து. அவன் செய்ய முடிஞ்சதெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சவன. அப்போ பிரம்ம ஏவ கந்தவ்யம். என்ன பலம்? கந்தவ்யம்னா பலம், பிரயோஜனம். என்ன பிரயோஜனம்? அத்திர பிரம்ம சமுஷ்ணுதே. அவன் இங்கேயே இப்பவே பிரம்மத்தை அவன் முடித்து விட்டான். தேன கந்தவ்யம் பிரயோஜனம். பிரயோஜனம் என்ன? பிரம்மன் அவனுக்கு முடிஞ்சுடுத்து. ஏவம், இந்த முறையில், இந்த ஞானி கிரகஸ்த ஞானி முறையில் அவன் பண்ணணும். அப்போ இது வரலைன்னா என்ன பண்ணணும்? நிதித்தியாசனம் பண்ணணும். நிதித்தியாசனம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? விவிக்த சேவ சேவித்துவம். விவிக்த தேச சேவித்துவம்னு என்ன? வீட்டை விட்டு தனியா கூட வர வேண்டாம், கும்பலா இந்த மாதிரி கிளாஸுக்கு வர்றது நான் இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டேன். விவிக்த தேச சேவித்துவம், இந்த மாதிரி வகுப்புக்கு வர்றதே விவிக்த தேச சேவித்துவம் அப்படி மார்க் போட்டுடுறேன் நான். புரியுதா? நீ வீடு வாசல்லாம் பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிய, அதுக்கு இது குவாலிஃபைடு. புரியுதா? அதனால உனக்கு ஃபுல் மார்க். நீ ஒவ்வொரு ஷிபிர் அட்டன் பண்ணினா விவிக்த தேச சேவித்துவம் பகவான் கிருஷ்ணர் சொன்னதை அட்டன் பண்ணிட்ட. புரியுதா? ஒண்டர்ஃபுல். புரியுதா? அதுக்கு பிரியதா உதாரணம். புரியுதா? சோ பகவான் சொன்னதை பூர்ணமா கடைபிடிச்சிட்டாவ. என்ன சொல்லிட்டா? புத்திர தாரா கிரகாதிஷு அனபிஷ்வங்ககா அசக்திகி. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டா. புரியுதோ? இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். விவிக்த சேவை தேச சேவித்துவம் இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் சும்மா மரக்கட்ட மாதிரி அப்படியே இருப்பானா? இல்ல, எல்லாரும் மாதிரி வேலை பண்ணுவான். வீட்டில் காலையில் எழுந்துப்பான், விளக்கு ஏற்றுவான், பஞ்சமகாயஜம் பண்ணுவான், போய் பக்கத்தில் போய் எல்லாம் பண்ணுவான், எல்லா வேலையும் பண்ணுவான். ஆனா இப்ப அவனுக்கு எந்த பலமும் இருக்காது. லோக சங்கிரகா. புரியுதா? அப்ப லோக சங்கிரக யாரு பண்ணணும்? சன்னியாசி இல்ல, கிரகஸ்தான் பண்ணணும் அப்படின்றாரு சங்கராச்சாரியர். லோக சங்கிரகம் சிகீர்ஷனா கிரகஸ்த ஞானினகா அபி. ஓகே, அப்ப சந்நியாசம் எடுத்துக்கொண்டவனுக்கு எந்த கர்மமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கிரகஸ்தன் கண்டிப்பா கர்மம் செஞ்சான். நீ சந்நியாசம் எடுக்காம வீட்லயே இருந்தேன்னா ஞானி ஆயிட்டா கூட கர்மம் பண்ணணும். ஏன்? சிரேஷ்டாச்சாரன். சொசைட்டில இருக்கிற வரைக்கும் நீ கர்மம் பண்ணணும். புரியுதா? சொசைட்டி விட்டுட்டு வந்துட்டேன்னா நீ எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்போ உனக்கு உனது நேரம் பணம் சொசைட்டிக்கு பயன்படணும். புரியுதா? யார் சந்நியாசம் எடுத்துக்கிறதுக்கு இருக்கானோ அந்த கிரகஸ்த ஞானியும் தொடர்ந்து கர்மத்தை பண்ணணும். ஆனா எப்படி பண்ணணும்? இந்திரியானி இந்திரியார்த்தகா.
இந்திரியங்கள் கர்மத்தை பண்றதோட அகம் நைவ கிஞ்சித் கரோமி இதி. அப்படி கிரியமானம் கர்ம பரமார்த்ததக அகர்ம ஏவ. அகர்ம என்றது, அகர்மன்னா என்னது? அகர்ம என்றது சந்நியாசத்துக்கு ஈக்குவல். அகர்ம என்றது சந்நியாசம். அப்போ இந்த இந்த அகர்ம இஸ் ஈக்குவல் டு கர்ம சந்நியாசம். 4வது அத்தியாயத்தினுடைய தலைப்பே ஞானேன கர்ம சந்நியாசி. ஓகே, சரி. இவன் கர்த்தாவும் கிடையாது, காரயிதாவும் கிடையாது. இவன் கர்த்தாவும் கிடையாது, காரயிதாவும். நான் ஹந்தின நான் அந்நியத்தே சரீரே. ஏன்? சர்வத்திர பிரம்ம தர்ஷனத்தினால. ஓகே, இப்ப சுவாமிஜி எனக்கு வேலையிடுறாரே, கட்டளையிடுறாரே, அவர் கர்த்தாவா? நோ, கர்த்தாவும் கிடையாது, காரயிதாவும் கிடையாது. புரியுதா? ஏன்னா சர்வத்திர பிரம்மன். ஓகே, நீ பண்ணலன்னா கூட அவர் துன்பப்பட மாட்டார். அதுதான் விசேஷம். துன்பப்பட்டாருன்னா அவர் கர்த்தா. புரியுதா? கர்த்தரே சொல்ல வேண்டியதான். அப்ப அகர்மன்றது ஞான கர்ம சந்நியாசகா. அகர்ம இஸ் ஈக்குவல் டு ஞான கர்ம சந்நியாசகா. எப்படி கர்ம சந்நியாசி ஆக முடியும்? காரணம் பிரம்ம புத்தி உபமிருத்தி தத்துவாத். பிரம்ம புத்தி உபமிருத்தி தத்துவாத். உபமிருத்தினா என்ன? உபமிருத்தினா நாசமாகிறது, டெலீட் ஆகிறது, பிரவாலிப்பதே, பிரபலியத்தே. ஓகே, பிரபலியத்துனா அது டிசப்பேர் ஆடுது, நாசமாகிறது. ஓகே, எதனால? பிரம்ம புத்தி. பிரம்ம புத்தி. அதனாலதான் உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க? பிரம்மம் பிடிச்ச மாதிரி இருக்கான் பாரு. எதுவும் நீ செய்யாம அப்படியே இருந்தேன்னு வச்சுக்கேன், பிரம்மம் பிடிச்ச மாதிரி இருக்கானு பாரு. எவ்வளவு கலோக்கியெல்லாம் வந்திருக்கு பாரு வேதாந்தம். பிரம்ம ஞானம். எப்படி இவனுக்கு இந்த டெக்னிக் வந்தது? ஞானாக்னி தக்த கர்மானம். ஞானத்தினால வருத்த விதையாகி விட்டான். அதனால இவனுடைய கர்மம் புண்ணிய பாபத்தை கொடுக்காது, எல்லாமே நாசம் அடைஞ்சது. பிரம்ம புத்தி உபமிருத்தி தத்துவாத் ஞானாக்தி தக்த கர்மானாம். அப்படிப்பட்டவன் பிரம்ம அர்ப்பணம் போல பிரம்ம கர்ம. பிரம்ம கர்மவும் அவனுக்கு சத்திய மித்யால வந்து பிரம்மம் சத்தியம், கர்ம மித்யா அப்படின்றது 18ல ஆரம்பிச்சு 24 என்ன முடிக்கிறாரு அவரு? சத்திய மித்யால. தேர்ஃபோர் ஞான கர்ம சந்நியாசகா. கிரகஸ்தன் கர்மத்தில் இருந்தாலும் அவன் பண்ற கர்மா அவனை பாதிக்காது. இந்த ஞானத்தை அடைந்தால் நீ கிரகஸ்தத்திலேயே க்ஷேமமாக ஆனந்தமாக இருக்கலாம். அப்படி சொல்லி இந்த குரு பூர்ணிமால எல்லோரும் ஆனந்தமாக இருங்கள், நீங்கள் இருக்க வேண்டிய இடத்திலேயே இருந்து ஆனந்தமாக இருங்கள் சொல்லி இதோட நம்ம வியாச பூர்ணிமாவை நம்ம பூர்த்தி பண்ணோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.